ஆண்டவர் கூட பேசுகிற காரியம் என்னன்னா, நான் உனக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர்னு பாருங்க. அவர் தம்மிடத்தில் வருகிற பிள்ளைகளுக்கு, தம்மிடத்தில் விசுவாசமா இருக்கிற பிள்ளைகளுக்கு, நம்பிக்கையா இருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவராக, காரியத்தை கைகூடி வர பண்ணுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்துல ஒரே ஒரு மனுஷனை காண்பித்து அவருடைய வாழ்க்கையில காரியத்தை தேவன் கைகூடி வர பண்ணின விஷயத்தையும், காரியத்தை எப்படி வாய்க்க பண்ணினார் அப்படிங்கிறத தியானித்து நம்ம முடிக்கலாம். நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அர்த்தசஷ்டா ராஜாவின் 20ஆம் வருஷம் நிசான் மாதத்திலே திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமாய் இருந்ததில்லை. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்க முகமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். நல்ல கவனிங்க. ராஜாவாகிய அர்த்தசஷ்டாவின் காலத்துல ராஜாவுக்கு அந்த பானபாத்திரம் காரனா இருக்கிறாரு யாரு? நெகேமியா. அவருக்கு திராட்சரசம் கொடுக்கிறவரா இருக்கிறாரு. இப்ப அவர் என்ன பண்றாரு? அவரு துக்க முகமா இருக்கிறாரு. அப்ப ராஜா கேட்கிறார், 2ஆம் வசனம் வாசிமா. 2:2 நெகேமியா 2:2. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்க முகமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து ராஜாவை நோக்கி, ராஜா என்றென்றைக்கும் வாழ்க, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் போது நான் துக்க முகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றேன். நல்ல கவனிங்க. நெகேமியா துக்க முகமா இருக்கிறாரு. ராஜா நெகேமியாவை பார்த்து கேட்கிறாரு, நீ துக்க முகமா இருக்கிறது என்ன? இன்னைக்கு இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறாரு. சில பேர் இன்னைக்கு ஏதோ ஒரு காரியம் மனசுல இருக்குது. அந்த காரியத்தை நினைச்சு துக்க முகமா இருக்கும்போது இன்னைக்கு காலை வேளையில ஆண்டவர் கேட்கிற காரியம் என்னன்னா, நீங்க துக்க முகமா இருக்கிறது என்ன? உங்களுக்கு என்ன காரியம்? ஏன் இப்படி துக்க முகமா இருக்கிறீங்க? நெகேமியாவுக்கு ஒரு காரியம் இருந்தது. என்னன்னா, அவங்களுடைய எருசலேம் நகரம் அலங்கம் இல்லாமல் இருப்பதை நினைச்சு அவர் வருத்தப்படுறாரு. எங்க பிதாக்களினுடைய கல்லறை இருக்கிற அந்த எருசலேம் நகரம் அலங்கம் இல்லாமல் அது சுட்டரிக்கப்பட்டு அது பாழாக்கப்பட்டு கிடக்கதை நினைச்சு அவர் வருத்தப்படுறாரு. அந்த விஷயத்த சொல்றாரு. இப்போ ராஜா அதுக்கு என்ன சொன்னாரு? 4ஆம் வசனம் வாசிங்கம்மா. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமா இருந்து அடியேனுக்கு உமது சமூகத்தை தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறைகளில் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்கிறேன் என்றான். அப்பொழுது ராஜஸ்திரியும் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தாள். ராஜா என்னை பார்த்து, உன் பிரயாணம் எத்தனை நாள் செல்லும்? நீ எப்பொழுது திரும்பி வருவாய் என்று கேட்டார். இவ்வளவு காலம் செல்லும் என்று நான் ராஜாவுக்கு சொன்ன போது என்னை அனுப்ப அவருக்கு சித்தமாயிற்று. பின்னும் நான் ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமா இருந்தால் நான் யூதா தேசத்துக்கு போய் சேர மட்டும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதிகள் என்னை வழிவிட்டு அனுப்பும்படிக்கு அவர்களுக்கு கடிதங்கள் கொடுக்கும்படிக்கும், தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலாகிய ஆசாப் என்னும் கொடுக்கும்படிக்கு அவனுக்கும் ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். போதும், நல்ல கவனிங்க. இந்த இடத்துல நெகேமியாவுக்கு ஒரு தேவை இருக்குது. நெகேமியா மனசுல ஒரு காரியம் இருக்குது. அந்த காரியத்தை நினைச்சு அவர் என்ன பண்றாரு? துக்க முகமா இருக்கிறாரு. ராஜா கேட்கிறாரு, நீ ஒரு நாள் இப்படி இருந்தது இல்லையாப்பா, நீ ஏன் இப்படி துக்க முகமா இருக்கிற? உனக்கு என்ன காரியம் சொல்லும் போது இவர் இந்த காரியத்தை சொல்றாரு. காரியத்தை சொன்ன உடனே என்ன நடந்தது அப்படின்னா, ராஜா என்ன சொல்றாரு? இவனுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து அனுப்புகிறார். ஹல்லேலூயா. இது விளக்க நேரம் இல்லை, நான் நேரம் கருதி அதை நமக்கு தேவையானதை மட்டும் நான் சொல்றேன். இன்னைக்கு இந்த காலை வேளையில நீங்க என்ன காரியத்திற்காக துக்க முகத்தோடு,
எந்த காரியம் நமக்கு கைகூடி வரும் என்று நீங்க எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ, எந்த காரியத்திற்காக நீங்க ஏங்கிக்கிட்டு இருக்கீங்களோ, அந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, அதற்கு தேவையானதை கொடுத்து அனுப்புகிற நமக்கு நபர்களை தேவன் ஏற்படுத்தி தருவார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளை நீங்க புரிஞ்சுக்கோங்க, ஒரு ராஜாவே நெகேமியாவுக்கு தேவையானதை தேடி வந்து செய்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அவர் சொல்ற காரியம் என்னன்னா, உங்களுக்கு தேவையானதை கொடுத்து அனுப்புகிறதற்கு தேவன் ராஜாவை கூட ஏவுவார். ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. நமக்கு தேவையானதை கொடுப்பதற்கு ராஜ அரசாங்கத்திலிருந்து கூட உத்தரவு வரும். ஹல்லேலூயா. வாசிங்க தொடர்ந்து அந்த 8வது வசனம் தொடர்ந்து வாசிமா. தேவாலயத்தில் இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலனாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கு ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். இன்னைக்கு இந்த காலை வேளையில ஆண்டவர் சொல்ற காரியம் என்னன்னா, உங்க காரியம் எப்படி வாய்க்கும், அது எப்படி கைகூடி வரும் அப்படின்னு யோசிச்சிருந்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற காரியம் என்ன தெரியுமா? என் தயவுள்ள கரம் ஓ மேல நன்மையாகவே இருக்கிறது. ஹல்லேலூயா. வாசிங்கமா தொடர்ந்து. அப்படியே நான் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதிகளிடத்துக்கு வந்து ராஜாவின் கடிதங்களை அவர்களுக்கு கொடுத்தேன். போதுமா? நம்ம நேரா 17வது வசனம் வாசிமா. பின்பு நான் அவர்களை நோக்கி, எருசலேம் பாழாய் இருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையையும் பார்க்கிறீர்களே, நாம் இனி நிந்தைக்குள்ளாய் இராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாய் இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார். இன்னைக்கு ஆண்டவர் இந்த காலை வேளையில சொல்றாரு, நீ எந்த காரியத்துக்காக எதிர்பார்த்து காத்திருக்கியோ அந்த காரியத்தை செய்யும்படி உன் கைகளை திடப்படுத்துவதற்கு என் கரம் உன்மேல் நன்மையாகவே இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறது? ஹல்லேலூயா. சரி, நன்மையா இருந்தது. அதுக்கடுத்து என்ன நடந்தது? வாசி டக்குன்னு முடிச்சிடலாம். வாசிங்க தொடர்ந்து 19வது வசனம். ஓரோனியனான சன்பல்லாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் அரபியனான கேஷேமும் இதை கேட்டபோது எங்களை பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து, நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன? நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ண போகிறீர்கள். இப்ப கவனிங்களேன், காரியம் ஆரம்பிக்க போது, ஒரு வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. வேலையை செய்ய ஆரம்பிக்கும் போது என்ன நடக்குது? சன்பல்லாத்து, தொபியா, கேஷேம் இப்படிங்கிறவங்க என்ன பண்றாங்க? இவங்களை பரியாசம் பண்ணி, இவங்களை நிந்தித்து, வேதனைக்குள்ளாகி, நீங்க அடுத்து நீங்க 3வது அதிகாரம் 4வது அதிகாரம் வீட்டில் போய் நீங்க வாசிச்சு பாருங்க, அவங்கள ரொம்ப மனமடிவாக்குனார்கள் அப்படின்னு போட்டிருக்கோம். நீங்க என்னத்தை அலங்கம் கட்டுறீங்க? ஒரு நரி மேலே ஏறி போனா விழுந்துரும், இப்படி ஒரு அலங்கத்தை நீங்க கட்டுறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஏளனமாக கேவலமாக அவங்களை பரியாசம் பண்ணினார்கள். இன்னைக்கு இந்த காலை வேளையில நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, நாம் ஒரு நல்ல காரியத்தை செய்யும் போது சில நபர்கள் நம்மளை பரியாசம் பண்ணுகிறார்கள். சில பேர் நம்மளை மனமுடிவாக்குறாங்க. என்ன காரியத்தை செய்யறீங்கன்னு சொல்லிட்டு ஏளனமா பேசுறாங்க. நினைச்சு நம்ம கஷ்டப்படுறோம். நம்ம ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கும் போது சில நபர்களால் நிந்தை வருகிறது, சில நபர்களால் விரோதமான பேச்சு வருது, சில நபர்களால் பரியாசமான வார்த்தைகள் வருது. இதை எப்படி செய்ய முடியும்? இதெல்லாம் நீங்க என்னைக்கு செய்வீங்க? உங்களாலலாம் இது முடியாது, உன்னாலலாம் இது நடக்காது, உங்களுக்கு இது வாய்க்கவே வாய்க்காதுன்னு சொல்லி நெகட்டிவா நம்மளை மனமடிவாக்குற சத்தங்கள் நிறைய வரலாம். ஆனா அடுத்து என்ன நடக்குது? வாசிங்க 20வது வசனம். அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். இன்னைக்கு இந்த காலை வேளையில் ஒன்றே ஒன்றுதான் தேவன் சொல்லுகிறார், பரலோகத்தின் தேவன் உங்களோடு இருந்து காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். ஹல்லேலூயா. காரியம் எப்படி வாய்க்கும், எப்படி கைகூடி வரும், எப்படி எனக்கு இது வரும், எனக்கு தேவையானதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு எதிராக சூழ்ச்சி பண்றவங்க இருக்கிறாங்க, என்னை மனமடி வாக்குறவங்க இருக்கிறாங்க, எப்படி எனக்கு செய்ய முடியும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா பரலோகத்தின் தேவன் உங்களோடு இருந்து காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். ஹல்லேலூயா. திருமண வேலையை ஆரம்பிச்சிட்டேன், கையில ஒன்றும் இல்லை, ஸ்டார்ட் பண்ணிட்டோம், எப்படி நடக்கும் அப்படின்னா பரலோகத்தின் தேவன் உங்களோடு இருந்து காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். ஹல்லேலூயா. வீட்டு வேலையை ஆரம்பிச்சிட்டோம், வீட்டு வேலை முடியல, எப்படி முடியும் அப்படின்னா பரலோகத்தின் தேவன் நம்மளோடு இருந்து காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். ஹல்லேலூயா. இந்த நேரத்திலும் கூட பாருங்க, நம்ம
ஹாஸ்டல் பழைய சர்ச்சு வேலை நடந்துட்டு இருக்கு. எப்படி நடக்கும் அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான், பரலோகத்தின் தேவன் நம்மளோடு இருந்து காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். ஹல்லேலூயா. சரி, நடந்தது என்னன்னு பாருங்க. இவ்வளவு ஏளனமா பேசினாங்க, நிந்தித்தாங்க, வேலையை தடை பண்ணாங்க, எல்லா பேரையும் கலகத்தை மூட்டி அந்த வேலையை கெடுக்கணும்னு நினைச்சாங்க. நடந்த காரியம் என்ன தெரியுமா? 7வது நெகேமியா 7:1 வாசிங்க. அலங்கம் கட்டி முடிந்து கதவுகள் போடப்பட்டு வாசல் காவலாளரையும் பாடகரையும் போதும் நிறுத்தின பின்பு அப்படின்னு இருக்கு. அலங்கம் கட்டி முடிந்து கதவுகள் போடப்பட்டது. ஹல்லேலூயா. எத்தனை சன்பல்லாத் வந்தாலும் சரி, எத்தனை தொபியாக்கள் வந்தாலும் சரி, எத்தனை கேஷேம்கள் எழும்பி நம்மளை வந்து தடுக்க நினைச்சாலும் அலங்கம் கட்டி கதவுகள் போடப்பட்டு காரியத்தை தேவன் நிறைவேற்றினது போல இந்த காலை வேளையில எத்தனை பேர் எழும்பி தடுக்க நினைத்தாலும் தேவன் நினைத்ததை யாராலும் தடுக்க முடியாது. அவர் நிறைவேற்றி முடிப்பார். ஹல்லேலூயா. ஒன்றே ஒன்று மாத்திர விசுவாசிங்க, பரலோகத்தின் தேவன் எங்களோடு இருந்து காரியத்தை கைக்குடி வர பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆம்.